அந்த இளைஞனுக்கு 23 வயது இருக்கும். அவன் விடுமுறையை தான் இருக்கின்ற இடத்தில் கழிக்கலாமா, அல்லது தனது சொந்த ஊரான உல்ஸ்தோப்புக்கு செல்லலாமா என்று யோசித்தான். அந்த வகையில் நாம் சொந்த கிராமத்திற்கு சென்று அந்த காட்சிகளை பார்த்தால் நமக்கு குதூகலத்தையும் கிளர்ச்சியும் உண்டு பண்ணும் என்று எண்ணி தனது சொந்த ஊரான உல்ஸ்தோப்புக்கு சென்றான். அங்கே இருந்த ஒரு பூங்கா ஒன்றில் நாற்காலியில் போய் அமர்ந்தான். அவன் சதா எந்த நேரமும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அவன் எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். அவன் கவனத்தை அந்த சத்தம் திசை திருப்பியது. அவன் காலடியில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது. அதை எடுத்து பார்த்தான். இந்த பழம் காக்கா, குருவி போன்ற பறவை இனங்கள் கொத்தி கீழே விழவில்லை. வேறு யாராவது சிறுவர்கள் அடித்து கீழேயும் விழவில்லை. இந்த பழம் எப்படி விழுந்திருக்கும் என்று யோசித்தான். அவன் அமர்ந்திருந்த இருக்கைக்கு மேலே பார்த்தான். அந்த மரத்தில் அதிகமான ஆப்பிள்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஆப்பிள்லாம் விழவில்லையே, இந்த ஒரு ஆப்பிள் விழுந்து விட்டதே என்று அந்த மரத்தில் இருந்து தான் இந்த ஆப்பிள் விழுந்திருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். இந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுகிறது? ஏன் அப்படியே நடு இடத்துல நின்றுருக்கலாமே, அல்லது மேலே போயிருக்கலாமே, இது எப்படி கீழே விழுந்தது என்று சதா அதை பற்றியே சிந்தித்து கொண்டே இருந்தான். அதிலிருந்து தான் புவியீர்ப்பு தத்துவம் தோன்றியது. அந்த இளைஞன் வேற யாரும் இல்லை, சர் ஐசக் நியூட்டன். அந்த இளைஞன் தான் தன் சிந்தனையால் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். தெளிந்த சிந்தனை எப்பொழுதும் வாழ்க்கையை வெற்றி தரும். நன்றி.